ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் உருட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த ஜெயம் ரவி டைவர்ஸ் விஷயத்தில் யார் யார் உருட்டுறா அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழா பாண்டியன் அவர்கள் ஜெயம் ரவி டைவர்ஸ் விஷயத்தில் எந்த மாதிரி உற்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தமிழா பாண்டியன் அவர்கள் இவர் பொதுவாக தாங்க சொல்கிறாரு. பணக்கார நடிகர்களாக இருக்கலாம், நடிகைகளாக இருக்கலாம், ஃபேமஸான நடிகர்களாக இருக்கலாம். ஆனால் பணம் வச்சுருந்தாலே அவங்க பப்புக்கு போவாங்க. பப்புக்கு போனால் அங்கே உள்ள பசங்களோடய பொண்ணுங்களோடய கூத்தடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து தான் ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தமிழா பாண்டியன் அவர்கள் சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வலைப்பேச்சு அந்தணன் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தி வந்து ரொம்ப சந்தேகப்படுவாங்களாம். ஜெயம் ரவி எங்கே போனாலும் எங்கே போனாங்க, எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபோன் பண்ணி அடிக்கடி கேட்டுக்குவாங்களாம். நம்பிக்கை இல்லைனா வீடியோ கால் பண்ணி இருக்கிற இடத்த காமிங்கன்னு சொல்லுவாங்களாம் ஆர்த்தி. அதனால தான் ஜெயம் ரவி இந்த முடிவுக்கு வந்திருக்கதா வலைப்பேச்சு அந்தன்னு சொல்கிறாரு. இவராச்சும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாப்புல. இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பற்றி நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் நிறையா கதை கத்தி உருவாப்புல. அந்த நடிகர் இந்த நடிகையோட இருந்தார், இந்த நடிகை அந்த நடிகரோட இருந்தாங்க அப்படிங்கிற பலான விஷயங்களெல்லாம் புட்டு வைக்கிறது மன்னன் தான் இந்த பைல்வான். ஜெயம் ரவி அவரோட மனைவி டைவர்ஸ் பண்ண விஷயத்தில் இந்த பைல்வான் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பைல்வான் இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நடிகர் தனுஷுக்கும் ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்திக்கும் 2 பேர்த்துக்கும் இடையே கொஞ்சம் தொடர்பு இருக்கிறதாகவும், அந்த தொடர்பு நம்ம ஜெயம் ரவிக்கு தெரிய வந்ததாகவும், அதனால தான் ஜெயம் ரவி அவரோட ஒய்ஃப் ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போகிறதா பைல்வான் ரங்கநாதன் சொல்கிறார். எனக்கு இந்த 3 பேர்த்தோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என் மனசில் ஒன்று தோணுச்சுங்க. அது என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை பற்றி இவங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தானே அதை பற்றி தெரியும். ஒருவேளை அந்த பிரச்சனையில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க வெளியே வந்து சொன்னால் தானே மற்றவங்களுக்கு தெரிய வரும். இவங்கெல்லாம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாங்க? ஒருவேளை இவங்களோட கற்பனையை தான் நமக்குள்ளே வந்து திணிக்கிறாங்களா? இதே மாதிரி டவுட் உங்களுக்கு வந்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.